அனைவருக்கும் வணக்கம். ஜெய்பாலா யூடியூப் சேனல் சார்பாக உங்க அன்பான் வரவேற்கிறேன். ஜெய்பாலா. கடகராசிக்கு இந்த வாரம் எப்படிங்கிறத பார்ப்போம். 15/2/2026 முதல் 21/2/2026 வரை இந்த கடகராசிக்கு என்ன பலன் பார்ப்போம். இந்த ராசிநாதன் சொல்லக்கூடிய கிரகம் 7ஆம் இடத்துல செவ்வாயோட கூடி இருப்பது சிறந்த பலன் கொடுக்கும். 2 நாள் சற்று கவனமா இருக்கும். 17ஆம் தேதி இருந்து 19ஆம் தேதி வரை உங்க ராசிநாதன் 8ஆம் இடத்தில் மறைகிறார். மறைவு ஸ்தானாதிபதி கிரகத்தோடு கூடும் போது மறைவாகவே வேலை செய்யும். ஆகவே சனி பகவான் 8ஆம் இடத்துல உங்களுக்கு அஷ்டமஸ்தானத்துல இருக்கிறார் வாக்கிய பிரகாரம். அது இல்லாம ராகுவிலே கலந்து இருப்பது கிரக பலன் உங்களுக்கு அதிகமாகவே கொடுக்காது. ஆகவே இந்த காலத்துல அதிகமா வழிபாடு செய்து வருவதே சிறந்தது. ஆகவே இந்த வாரத்துல செவ்வாய்க்கிழமை ஒரு உக்கிரமான தெய்வம் சொல்லக்கூடிய காலபைரவர், ரித்திங்கரா, நரசிம்மர் அல்லது கிராம தேவதை சொல்லக்கூடிய முனீஸ்வரன் போன்றவற்றை தெய்வத்தை போய் தரிசனம் செய்து வரும்போது உங்களுக்கு கைமேல் பலம் கொடுக்கும். சற்று நிதானமாக எச்சரிக்கையாக இருந்து வரக்கூடிய காலம். 8ஆம் இடத்துல சந்திரன் செல்லும் போது மனம் கலக்கம் ஏற்படும். பொல்லாப்பு, வீண் பம்பு, வீண் விவாதம். நம்ம சும்மா தான் நின்றுட்டு இருந்தோம், நம்ம வீணாக வம்பு இழுக்கிறாங்க அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு பழி சொல்லுக்கு ஆளாகும். நான் எதுவுமே பேசல, பேசினதாக எனக்கு மேல வலி உள்ளது, நான் வண்டி கரெக்டு தான் ஓட்டுனேன், பின்னாடி இடிச்சவன் எனக்கு வம்புக்கு இழுக்கிறாரு அப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்கு அந்த பழி சொல்லுக்கு ஆளாகக்கூடிய தன்மை. நண்பர்கள்கிட்ட கூட சரி, உறவினர்கிட்ட இருந்தாலும் சரி, நீங்க வேலை செய்து கொண்டு இருக்கக்கூடிய சக ஊழியர்கள்ட்ட கூட இந்த காலத்தில் நீங்க சற்று எச்சரிக்கையாக கவனமாக இருந்து செயல்படணும். ஏனென்றால் 8ஆம் இடத்துல நிறைய கிரகம் கூடியிருப்பது மத்திம பலனே கொடுக்கும். 4ஆம் அதிபதியும் 11ஆம் அதிபதியுடைய சுக்கிரன் 8ஆம் இடத்துல மடக்கும் போது கடன் தொல்லையில மாட்டிக்காமல் இருப்பது சிறந்தது. வீணான கடன் வாங்காமல் இருக்கணும். இந்த ஒரு மாதமாவது சுக்கிரன் தேர்ச்சி அடைகிற வரைக்கும் கடன் வாங்கக்கூடாது, இல்லைன்னா உங்களுக்கு பாதகம் உண்டாகும். ஆகவே சுக்கிர பயிற்சியை பொங்கி கேட்டு அது தங்குபடி நீங்க அதை தங்குபடி வாங்கி கொள்வது சிறந்தது. ஆகவே இந்த காலத்துல எதுவுமே நீங்க அடகு வைக்காமல் இருக்கணும். நகை, வீட்டு பத்திரம் போன்றவற்றை எதுவுமே நீங்க அடகு வைத்து பணம் பெறக்கூடாது, அது திருப்பி வாங்க கஷ்டமாயிடும். ஆகவே இந்த காலத்துல அடகு வைக்காமல் கைமாத்தாது நீங்க வாங்கி கொள்ளலாம் யாருக்கிட்டேனும் ஒரு உதவி. ஆகவே அவசரப்பட்டு எந்த முடிவு எடுக்காமல் இருப்பதே இந்த வாரத்துக்கு உங்களுக்கு நன்மையே பலிக்கும். வழிபாடு தவறாதீங்க. லட்சுமணர் வழிபாடு, கிருஷ்ணங்கர தேவி வழிபாடு, காலபைரவர் வழிபாடு, முனீஸ்வரனுடைய வழிபாடு செய்ய தவறாதீங்க. உங்கள் பிடித்த அம்மனை, பிடித்த ஐயனை வழிபாடு செய்யுங்க. சிவபெருமானுக்கு, நந்தி பகவானுக்கு அதிகமாக தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்க. அம்மா செய்யும்போது ராகு காலத்துல போய் துர்க்கைக்கோ அல்லது ஏதேனும் ஒரு அம்மனுக்கோ பிரார்த்தனை செய்து வரும்போது அது உங்களுடைய பிரார்த்தனை நிறைவேறும். ஆகவே சற்று எச்சரிக்கையாகவும் கவனமாக இருந்து செயல்படக்கூடிய காலம்ங்கிறது கடகராசிக்கு உண்டு சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஜெய்பாலா. வாழ்க வளமுடன்.